சீமான வர்றாருன்னு ஒரு சூரட்டி ஓட்டுனா நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் விளம்பரப்படுத்த வேண்டாம். நீங்கள் உங்களை மாதிரி நாங்களாவது ஆடு மாடை வச்சு தான் பேசணும். நீங்கள் ஆடு மாடை கூட்டு வரக்கூடிய டாடா ஏஸில் மக்களை வந்து அடிமாடு மாதிரி கூட்டு வந்து நிப்பாட்டி அப்படி தானே பேச முடியும். இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் வர்றாரு, வேற வேலை மயிர் எனக்கு இல்லைன்ட்டு போயிடுவான். போவானா? கண்ணு கூட நான் தேர்தல் பிரச்சாரத்தில் எத்தனை பிரச்சாரத்தை பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு பிரச்சாரத்துலேருந்தும் ஆடு மாடு போல் ஒரு சேலையை கொடுத்துருவாங்க. 300 ரூபா பணம், ஆம்பளையாக இருந்தால் கோட்ரு, பொம்பளையாக இருந்தால் சாப்பாடு கொடுத்து கோட்ரு, கோழி பிரியாணி, சாப்பாடு. இது இல்லாமல் திமுக இந்த கட்சிகள் எவனாவது ஒருத்தன் இந்த உதயநிதி வராரு, என்னத்துக்கு நான் பார்க்கணும் உதயநிதியை? நீ என்னத்தை பேசி கிழிச்சுவாரு? பிடல் காஸ்ட்ரோ என்பவர் பேசுவாரா? தமிழ்நாட்டு அரசியல் நாங்கள் என்னத்தை பேசி ஒன்றும் தெரியாது. இல்லை ஸ்டாலின் என்ன பேசுவார்? ஏங்க ஒரு திருக்குறளை கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாத ஒரு தத்திய தலைவனா வச்சுக்கிட்டா நீ எங்களை பேசலாமாடா? ஒரு இன்மை புகுத்தி விடுங்கிறத இளமை புகுத்தி விடுன்னு பேசுறாரு. பேசும்போது நடக்கிற ஒரு பிழை புடுங்குச்சு. வந்து இவ்வளவு பேசலாம். குறளோவியம் படைத்தவரே, வள்ளுவருக்கு சிலை வைத்தவரே, வாழும் வள்ளுவரே, நடமாடும் ஆண் அவ்வையே, அஞ்சுகமற்ற குஞ்சுகமே, அவர் பெற்றெடுத்த அருந்தவில் புதல்வரே. இதில் எங்கள் ஐயா மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. ஆனால் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க. ஏஐக்கு இவ்வளவு கேவலமாடா? ஏஐ இது வரைக்கும் இவ்வளோ அசிங்கப்பட்டு கிடையாது. வள்ளுவர் வைரமுத்துனா கூட பரவாயில்ல, வள்ளுவருடைய வாரிசுகளில் வைரமுத்தும் ஒருத்தர் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நடுவில் கொண்டு உட்கார வச்சாங்க பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்க, நான் என்ன ஒன்று கேட்குறேன், எல்லாருக்குமே சாப்பிட்டு பேசுறது திறமை கிடைக்குமா? இப்போ நாம் தமிழ் எல்லாம் உங்களை மாதிரியே பேசிடுவாங்களா? அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஐயா காமராஜருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஐயா கக்கனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இவரோட ஸ்டைல் என்ன? இன்மை புகுத்து விடுங்கிறது, இளமை புகுத்து விடுங்கிறது சொல்லுது.